நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இதுல மொர்தெகாய் எதை அறிந்து கொண்டார் அப்படின்னா, ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்க, எல்லா 127 நாடுகளிலும் சிதறி இருக்கிற அத்தனை யூதர்களுக்கும் விரோதமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, மரண சாசனம் எழுதியிருக்கிறார். ஸோ இதை பார்த்த உடனே, இதை கேள்விப்பட்ட உடனே மொர்தெகாய் ரொம்ப வருத்தப்படுறார். என்ன செய்யன்னு தெரியலை. இப்போ போயிட்டு வஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு, கிழிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எப்போவுமே ஒரு நெகட்டிவான காரியம் நடந்தால் அவங்களில் முதல் அடையாளம் என்ன உண்டாகும்னா, வஸ்திரம் என்ன செய்யும், கிழிக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரட்டு உடுத்துறார், சாக்கு, அதில் ஒரு உடை மாதிரி செஞ்சு அதை உடுத்துறார். அப்புறம் சாம்பலை என்ன பண்ணிக்கிறாரு, அள்ளி போட்டுக்கிறார். அப்புறம் நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிட்டு என்ன பண்ணுறாரு. இப்போ இந்த மொர்தெகாயை பார்க்கும்போது எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குதா? ஆமானுக்கு முன்னாடி தலை வணங்காமல் நின்ற மொர்தெகாய், அசையாமல் நின்றவர். ஆமானுக்கு முன்னாடி அவருக்கு நிற்க முடிஞ்சது. ஆனால் அவன் எழுதின மரண சாசனத்தின் முன்னாடி, அதுவும் இவருக்கு மட்டும், இவருக்கு ஒரு தூக்கு கயிறை போட்டிருக்காம்னா இந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டார். ஆனால் ஒட்டுமொத்த யூத ஜனங்களுக்கும் இதை பண்ணியிருக்கான் அப்படின்ன உடனே அவரால் அதை என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ள முடியலை. அதனால் இவ்வளவு எதிரடையான அடையாளங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவருக்கும் உத்தரவு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்புலம் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே பைபிள்ல வாசித்தீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே அந்த காரியங்கள் அப்படியே நடந்து நிக்குது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இப்ப இங்க மொர்தெகாய் என்ன வஸ்திரம் போட்டிருக்காரு, ராஜ வஸ்திரம், பொன்முடி, ரத்தாம்பரம். அந்த அனுபவம் அப்படியே என்ன செஞ்சிட்டு மாறிட்டு. பிரைஸ் காட். எதனால மாறிச்சு தெரியுமா? எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து யாருக்கு முடிவு உண்டு பண்ணிட்டாங்க, ஆமானுக்கு ஒரு முடிவு. அந்த மரண சாசனத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஆமானுக்கும் ஒரு முடிவு என்ன பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இவருடைய வஸ்திரமெல்லாம் என்ன செஞ்சிட்டு மாறிட்டு. அப்போ 2 பேர் சேர்ந்து ஆமானை தூக்கி போட்டதுனால, அவன் எழுதினதையும் கிறுக்கி போட்டதுனால இவருடைய வஸ்திரம் எல்லாம் மாறிட்டு, சந்தோஷமாக மாறிட்டாரு. அடுத்து 16 பாருங்க, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பிரைஸ் காட். இப்போ இது மூலமா யூதருக்கு என்ன உண்டாச்சா, மகிழ்ச்சி உண்டாச்சான், களிப்பு உண்டாச்சான், கனமும் உண்டாச்சு தான். இப்போ அங்கே அவங்க துக்கமாக இருந்தப்போ அதுக்கு பின்னாடி எந்த ரிசல்ட்டும் எழுதப்படலை. ஆனால் இங்கே இவங்க சந்தோஷமாக இருந்ததுக்கு அப்புறமா பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அவங்க துக்கமாக இருந்தப்போ வேற எந்த ரிசல்ட்டுமே, ஆனால் அவங்க எப்போ இதெல்லாம் அனுபவித்து ஒரு ஜெயத்தை அனுபவித்து மொர்தெகாயோடைய ட்ரெஸ் எல்லாம் மாறிச்சோ, அங்கே ஒரு களிப்பு உண்டாச்சுதோ, பக்கத்தில் இருந்த 127 தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் அப்படியே பயப்படுறாங்க. நிறைய பேர் அந்த யூத மார்க்கத்தில் வந்து என்ன பண்ணாங்களாம், சேர்ந்து கொண்டார்களாம். பிரைஸ் காட். ஸோ நமக்கு ஏன் சில நேரம் போராட்டங்கள், பிரச்சனைகள், சில நேரம் அப்படி நம்மளை சந்தோஷமாக இருக்க விடாமல் சில நேரம் துக்கமாகவே இருக்க வைக்குதுன்னா, நீங்கள் நானும் களிப்பாக இருந்தீங்கன்னா அநேகர் நம்மோடு கூட சேருவாங்க. அதனால் அப்படி இருக்க விடாத அளவுக்கு சில நேரம் தடைகள் என்ன செய்யுது. பிரைஸ் காட். அதெல்லாம் ஆண்டவருடைய அன்பினால், அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய மகிமையினால்
அதையெல்லாம் நம்ம முறியடிக்கும் போது நம்முடைய முகத்தில் ஒரு மிகப்பெரிய கலை என்ன செய்யும், உண்டாகி இருக்கும். இந்த முகக்கலை எப்போ வரும் தெரியுமா? உள்ளத்துக்குள்ள ஒரு கலை இருந்தால் தான் முகத்தில் ஒரு கலை உண்டாகும். இது வந்த உடனே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வித்தியாசத்தை உங்களிலும் என்னிலும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஒரு டெம்டேஷன் வரும் அவங்களுக்கு. என்ன டெம்டேஷன் தெரியுமா? இவங்க கூட சேர்ந்துக்கிடலாமோ அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் என்ன செய்யும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியில் கிளம்பி போகும்போதும் அங்கேருந்து அநேக புறஜாதிகளுக்கு ஒரு டெம்டேஷன் வந்துச்சு. பேசாமல் இவங்க கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கூட கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, வந்து விட்டார்கள். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் இருக்கு. சந்தோஷம்னே தண்ணி அடிச்சுட்டு வர்ற சந்தோஷங்க வேற, சிற்றின்பத்தினால் வர்ற சந்தோஷம் கிடையாது, பேரின்பத்தினால் வருகிற சந்தோஷம்.